அப்படியே ஒரு ரவுண்டா கை ஒன்று போய் வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதாவது திடீரென்று பக்கத்துல இருந்த மாடு ஓடி வந்து முட்டுவே இல்லை. உடனே நான் ஹலோ வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியா. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நாங்கள் பைக் எடுத்துட்டு ஒரு வீடியோ எடுக்க போகும்ட்டு வந்த இடத்த திடீரென்று பக்கத்தில் மேய்ஞ்சு கொண்டு இருந்த மாடு, அதாவது எங்களோட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதி என்னுடைய ரோட்டு சைட்டில் தான் மாடு எடுத்துருவாங்க. அப்போ சைட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு திடீரென்று ஓடி வந்து நம்மளோட பைக்கை வந்து முட்டி ஹெட்லைட் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு. இப்போ அப்படியே மாற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இன்னொரு இடத்த போவோம். சரி, இன்னொரு வீடியோ எடுக்க வந்து நம்ம வீடியோ எடுத்து போகலாமேன்ட்டு வந்த இடத்த திருப்பி அடுத்த விபத்து, ஒரு அரச பஸ்ஸில் வந்து பைக் மோதி இருக்குது. அதாவது பைக்குக்கும் பஸ்ஸுக்கும் வந்து விபத்து ஒன்று, பாரிய விபத்து ஒன்று நடந்து அதில் பைக் ஓடிட்டு போனவர் வந்து பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் உடைஞ்சி சரியான காயம். அப்படியே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த இதையும் தாண்டி இதுக்கு மேலே நம்ம வந்து வீடியோ எடுக்க போப்படான்றதுக்காக உடனே நாங்கள் நம்மளுடைய பைக்கை வந்து திருத்திட்டு போயிடலாமன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நம்மளோட பைக்கையும் கொஞ்சம் காட்டுவோம் பாருங்க, முன்னுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க, எப்படி உடைஞ்சிருக்குண்டு. அதாவது இங்கே பாருங்க, முன்னுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஒரு ரவுண்டா கை ஒன்று போய் வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதாவது திடீரென்று பக்கத்துல இருந்த மாடு ஓடி வந்து முட்டுவே இல்லை. உடனே நாங்கள் அப்படியே பிள்ளை பிரேக் அடிச்சு அப்படியே நின்றுட்டோம். அப்போ இந்த இதெல்லாம் அப்படியே உறைஞ்சிப்பட்டு சரியான திருளாயிட்டு. ஓகே, அதனால இன்றைக்கு நாங்கள் எந்த வீடியோவும் போடாமல் இருக்க முடியாது. நம்மளுடைய டிஎம்எஃப் ஃபேமிலி வந்து வீடியோஸ் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அதற்காகத்தான் நாங்கள் வந்து இன்றைக்கு எந்த வீடியோவும் எடுக்க போகவில்லைன்றதுக்காக எங்களுடைய ஆக்சிடென்ட் பட்ட வீடியோவை நாங்கள் போடுறோம். உண்மையிலே வீதிகளில் பயணிக்கிற நீங்கள் பார்த்து போகணும். நாங்களும் இங்கே பாருங்க, திடீரென்று எதிர்ச்சியாக வந்து முட்டிமா அது எங்களில் எந்த இதுவுமே இல்லை, சிலுவா தான் போய் கொண்டு வந்தாங்க. பிரேக் அடித்து நிப்பாட்டி இருக்காட்டிக்கு அதுவும் வந்து இன்னும் கீறல் கொஞ்சம் கூட விழுந்திருக்கு. அதாவது ஓரளவு பைக் கிழிஞ்சி கொஞ்சம் நார்மலாக உறைஞ்சிப்படுது, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று இருந்தது, அதில் கொண்டு அப்படியே சைட் உறைஞ்சிப்பட்டது தான் இந்த இதெல்லாம். அப்படியே சைட்லாம் உறைஞ்சிப்பட்டு இங்காலையும் உறைஞ்சிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கவல் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பைக் பழையபடி எப்படி இருக்குன்றதை வந்து பார்ப்போம் வாங்க. ஓகே, நம்மளுடைய ஹெட்லைட் வாங்கிட்டோம். அதாவது ஒரு வேலைக்கு மறுபடியும் நிறைய வேலைகள் வந்து கொண்டே இருக்குது, வேலைக்கு மேலே வேலை. இப்போ வந்து ஹெட்லைட் வாங்கிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் வீடியோ நாங்கள் வந்து அதில் போடுறோம், மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து இதை கொண்டு போய் போட்டுனோடனே நம்மளோட பைக் பழையபடி எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்து தெரிஞ்சுள்ளோம் வாங்க. நம்மளோட பைக் ரெடி ஆகி கொண்டு இருக்கு பாருங்க, இந்த இருக்கு உடைஞ்ச துண்டு. அப்படி எங்க எழுதிருப்பீங்கண்ணா. ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பைக்கை வந்து இணைய கொடுத்துருக்கோம். இணைக்கு முடிஞ்ச உடனே நாங்கள் எப்படி இருக்குன்ற காட்டுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று எதிர்பார்க்காம நடந்த விபத்து தான். அதே போல் இன்றைக்கு சரி எல்லாம் பரவாயில்ல அப்படியும் பாராட்டு வீடியோ எடுக்க போயிட்டு இருந்தோம். நாங்கள் கல்முனைக்கு வீடியோ எடுக்க போயிட்டு இருந்தாப்பு அங்கேயும் திடீரென்று ஓந்தாச்சி மடம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அவடத்த வந்து அரச பஸ்ஸில் வந்து ஒரு பைக் மோதிட்டு அதுலேருந்து நாங்கள் உடனே திரும்பி வந்து வீட்டை நம்முடைய பைக் இணைக்கிட்ட அப்படியே வீட்டை போயிடலாம், நாளைக்கு வந்து வீடியோ எடுப்போன்றதுக்காக உடனே வந்து என்ன பிரச்சனை என்று பார்த்துருந்தா இப்படி தான். ஒரு சில விபத்துகள் நடக்கிறது பலமாக தான் இருந்தாலும் நம்ம வந்து அவதானமாக போகணும். அதே போல் இன்றைக்கு கண்ணுக்கு எதிரே வந்து நாங்கள் பார்த்தது உடனே அடியோட அதுக்கு இந்த பல் அப்படியே முகமாவளும் பஸ்ஸில் கொண்டு அடியில் பல்லவளும் கொட்டுப்படுத்து. முன்னுக்கு இருந்த பல்லெல்லாம் ஒன்றா அப்படியே கொட்டுப்படுத்துக்கல. உடனே அவடத்தை ரத்தமுண்டா பார்க்கலாம். அந்த இடத்த வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல, அவரெல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்றுனதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்த வந்து ஒரு வீடியோ வந்து நார்மலாக எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுடைய டிஎம்எஃப் ஃபேமிலிக்கு போட்டு காட்டணும்னு. இன்றைக்கு பைக் வீடியோஸ் எதுவுமே போடலாம், வேறு வீடியோ எதுவும் வராது. அதனால் இன்றைக்கு வீடியோ வராததுக்கு காரணம் வந்து இதான்றதுக்காக நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். மறந்துடாம பாருங்கள். ஓகே,
இதெல்லாம் பஸ்ஸில் பைக்கில் கறியா இந்த இருக்கு. ஓகே, நம்முடைய யூடியூப்பை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும்.